ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? புட்டு, கடலைக்கறி, சப்பாத்தி. சப்பாத்தி வந்து எங்கள் பையனுக்கும் மாமாக்கும், புட்டு நானும் பெரிய பையன் எங்கள் அம்மா இங்கே சாப்பிடுவோம். புட்டுனே எங்களுக்கு தொண்டைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். புட்டு, அது ராகி புட்டு வந்து எவ்வளோ நல்லது. எங்கள் வீட்டிலலாம் நல்லதெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க யாருமே. நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன், ஆனால் இப்படி இருந்து எனக்கு உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை. சாப்பிட்றது வந்து நல்ல ஃபுட்டாக எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்து சாப்பாடு வேறு. இந்த காலத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலப்படம் தான். எல்லாமே மருந்தடிச்சு தான் செய்கிறாங்க. காய்கறி விளைச்சாலும் அப்படித்தான், மிச்சது அரிசி பருப்பு அது என்னாலும் அப்படி தான், அது ஜூஸ் குடித்தாலும் அப்படி தான், எல்லாமே அப்படி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற வீட்டில் நீங்கள் வாடகையே இருந்தாலுமே ஒரு பப்பாளி மரம், ஒரு சீத்தாப்பழம், கொய்யா மரம், இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் காய்க்கும். இந்த லெமனு இடம் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீரை வந்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, மரமாக வர்றது. இடம் இருக்கும்போது நம்ம வந்து பின்னாடியோ சைடில் வச்சுக்கலாம். முன்னெல்லாம் வச்சு தான் இருக்கிறேன் நான். ஒரு செடி, அப்புறம் கீரை பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை ஃபுல்லாக உடம்பு சுத்தம் பண்ணி விட்டுருக்கோம். பண்ணிட்டேன். கொஞ்சம் செம்மண் மேலே வாங்கி போடலாமா, நல்லா செலவு பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட என்னென்ன செடி வைக்க முடியுமா? நான் ஒரு வீட்டுக்கு போட்டு பண்ணுறேன். நான் இந்த வீட்டுக்கு வந்து கொய்யா செடி, சீத்தாப்பழம், பப்பாளி, மிளகாய் செடி, கத்திரிக்காய், அப்புறம் பாவக்காய், இப்படி நிறைய செடி, ஏதோ நம்மளுக்கு அப்பப்போ கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி அப்போ வச்சுக்கணும். கருவேப்பிலை என்ன வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.